Hey guys, welcome back to Tamil Kalata. தொடர்ந்து வந்து எங்க சேனல்ல வந்து லாங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு சில மாதங்களாக வந்து ஷார்ட் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து எப்போ லாங் வீடியோஸ் போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து செப்பரேட்டா வந்து ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அது பெருசா வந்து எதிர்பார்த்த அளவு பிக்கப் ஆகல. ஸோ அதனால வந்து லாங் வீடியோஸை வந்து இந்த சேனல்ல தொடர்ந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முடிவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள், அதாவது ஷார்ட் வீடியோஸ் போடுறது ஓகேவா இல்ல லாங் வீடியோஸே போடுவோமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுங்க. அதை தாண்டி சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸை பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாகார்ஜுனா வந்து அடுத்ததாக அவருடைய 100வது திரைப்படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை வந்து ஒரு தமிழ் டைரக்டர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி நிதம் ஒரு வானம் அப்படின்ற ஒரு பயங்கர ஹிட் திரைப்படத்தை கொடுத்த ரா கார்த்திக் அப்படின்றவர் தான் அடுத்ததாக நாகார்ஜுனாவுடைய 100வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்தின அபிஷியல் அப்டேட் வந்து விரைவில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காம்போ என்ன மாதிரியான ஒரு திரைப்படத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்குவிட் கேம் சீசன் 3 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவிட் கேம் சீரிஸ் உடைய ஃபைனல் எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சீசன் 2 வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ சீசன் 3 வந்து இந்த ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வந்து இது ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ ரீசெண்டா வந்து இதனுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீசன் 3க்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது. சீசன் 1 கிடைச்ச வரவேற்பு சீசன் 2க்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் சீசன் 3க்காவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். யோகி பாபு வந்து இப்ப அடுத்ததாக ஜோரா கையை தட்டுங்க அப்படி ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட டீசர் வந்து இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கு. சோ யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு முழுக்க வந்து காமெடி திரைப்படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பப்ப சீரியஸான மூவிஸ்லயே நடிப்பாரு. அதுல வந்து சீரியஸான மூவி வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். சோ அந்த வகையில இந்த படமும் ஒரு சீரியஸான மூவி மாதிரி இருக்கு டீசரை பார்க்கும் பொழுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த படம் யோகி பாபுடைய ஹீரோ கேரியருக்கு கை கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். வைபவுடைய சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி ஜூன் 20ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. முழுக்க ஒரு ஃபன் ரைட் ஆக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல வைபவ் கூட சேர்ந்து அதுல்யா ரவி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஆனந்த்ராஜ், ரெடின் கிங்ஸ்லி, சுனில் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ் ஆகியோர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா தான் வைபவுடைய பெருசு திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்துருச்சு. அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். லைக்கா வந்து நாளைக்கு 11 o'clock வந்து ஒரு அப்டேட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டே டியூன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைக்காவுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியாயிருச்சு. பட் இப்போ ரீசெண்டா வந்து லைக்கா வந்து 3 பெரிய தலைகளை செட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. பட் இப்போ அவங்க கொடுத்திருக்க அப்டேட் படி பார்க்கும் பொழுது விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து அடுத்ததாக சந்தீப் கிஷானை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் பத்தின அப்டேட்ஸா தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் 11 o'clock வந்து இதை பத்தின அப்டேட் வெளியாகும். ஸோ வேற ஏதாவது புது படம் பத்தின அப்டேட்ஸா இல்ல சந்தீப் கிஷான், ஜேசன் சஞ்சய் படம் பத்தின அப்டேட்ஸா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆண்டு வெளியான படங்கள்ல குறைந்த செலவுல எடுக்கப்பட்டு மிகப்பெரிய லாபம் பார்த்த ஒரு படம் தான் குடும்பஸ்தன். ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ஷன்ல மணிகண்டன் இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. ஒரு படம் வெற்றி அடைஞ்சு அப்படின்னா அதே கூட்டணி மறுபடியும் இணைகிறது அப்படின்றது தமிழ் சினிமால சகஜமாகிருச்சு. அதன்படி குடும்பஸ்தன் படத்தை தயாரித்த சினிமாக்காரன் நிறுவனம் வந்து மீண்டும் வந்து அதே டைரக்டரை வச்சு ஒரு படம் எடுக்க இருக்காங்களா. அதை தாண்டி மணிகண்டனை வச்சும் இன்னொரு படம் தயாரிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு மேல குடும்பஸ்தன் பாகம் 2ஐயும் எடுக்க போறாங்க. அதுக்கான ஒர்க்ஸும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குடும்பஸ்தன் பாகம் 2க்கு பாகம் 1 கிடைத்த மாதிரி அதே மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. லோகேஷ் கனகராஜுடைய ஸ்டோரியை வந்து பாக்கியராஜ் கண்ணன் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து இப்ப டைரக்ட் பண்ண போறாரு. அதுதான் பென்ஸ் திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து லோகேஷுடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதன் மூலமாக ராகவ லாரன்ஸ் வந்து எல்சியுக்குள்ள வர்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் பாவுலியும் இந்த படத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை தாண்டி மாதவனை வந்து இப்ப உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது மாதவனும் வந்து எல்சியுக்குள்ள வரப்போறாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா எல்சியு அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பை இந்த படம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். மோகன்லால் வந்து இப்ப ஹிருதயபூர்வம் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்ல வந்து இப்ப சடன் விசிட் அடிச்சிருக்காரு நம்ம நெல்சன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ நெல்சன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஜெயிலர் பாகம் 1ல நடிச்சவங்க எல்லாருமே ஜெயிலர் பாகம் 2ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி பாலகிருஷ்ணாவும் இதுல நடிக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மோகன்லால போய் மீட் பண்ணிருக்காரு நெல்சன். சோ மோகன்லால் மேத்யூ அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்துல வந்து ஜெயிலர் பாகம் 1ல வந்து நடிச்சிருந்தாரு. சோ பார்ட் 2லயும் அவர் வந்து வரப்போறாரு அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. சோ இந்த படம் பத்தின டிஸ்கஷன் தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ட் 1ல வந்து பெருசா வந்து அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கல. சோ பாகம் 2ல என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.
நடிகர் கதிர் வந்து தமிழ்ல பரியேறும் பெருமாள், மதையானை கூட்டம், சுழல், கிருமி, ஜடா உள்ளிட்ட திரைப்படங்கள் மற்றும் வெப்சீரிஸ்ல நடிச்சிருக்காரு. தமிழ் படங்கள் நடிச்சு வந்த இவர் இப்ப மலையாளத்திலையும் நடிகராக அறிமுகமாக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி RDX பட டைரக்டர் நஹாஷ் ஹிதாயத் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் தயாரித்து ஹீரோவாக மலையாளத்துல நடிக்கிற திரைப்படம் தான் அயன் கேம் அப்படின்னு ஒரு படம். சோ ஏற்கனவே இதுல வந்து மிஷ்கின் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கதிரும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை வந்து பூஜை நிகழ்வோட வந்து இப்ப தொடங்கி இருக்காங்க. இந்த படம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகள்ல வெளியாக இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் கதிருக்கு மலையாள சினிமால என்ன மாதிரியான ஒரு டெபுவை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. மலையாள சினிமால பனி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்துச்சு. ஜோஜி ஜார்ஜ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து அடுத்ததாக இதனுடைய பாகம் 2 எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த டிசம்பர், அதாவது 2025 டிசம்பர் வந்து இதுக்கான ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாகம் 1க்கு கிடைத்த மாதிரியான வரவேற்பு பாகம் 2க்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி மலையாள சினிமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த சீக்வல் மோகத்துக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி திரேமனு பாகம் 2 வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி திருஷ்யம் பாகம் 3 வர இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஆடு பாகம் 3 வர இருக்கு. அதை தாண்டி தலைவன் பாகம் 2 வர இருக்கு. எல்லாத்துக்கும் மேல வாழ பாகம் 2 வர இருக்கு. இப்ப இந்த பனி பாகம் 2 அடுத்ததாக வர இருக்கு. சோ தொடர்ந்து எக்கச்சக்கமான சீக்வல்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மலையாள சினிமா. சோ இதுல எது கை கொடுக்க போகுது, எது கால வார போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சூரி வந்து மந்தாடி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் பத்தின ஒரு அப்டேட் ஒன்று ரீசெண்டா வெளியாகி இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த படம் ஒரு பைலிங்குவல் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழ் நடிகரான சூரி மற்றும் தெலுங்கு நடிகரான சுஹாஸ் ஆகியோர் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா சூரி வந்து தமிழ்ல வந்து ஹீரோவாகவும் தெலுங்குல வந்து சூரி வில்லனாகவும் நடிப்பார். அதாவது சுஹாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வில்லனாக, தெலுங்குல வந்து ஹீரோவாக நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப சுஹாஸ் தரப்புல இருந்தே இதை பத்தின ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இந்த படம் பைலிங்குவல் மூவி தான், நான் இந்த படத்துல நடிக்கிறது உண்மைதான். ஆனா இப்ப வெளியாக இருக்க செய்திப்படி தமிழ்ல சூரி வந்து ஹீரோ, தெலுங்குல வந்து நான் ஹீரோ அப்படி எல்லாம் கிடையாது. ரெண்டுலயுமே வந்து சூரி தான் ஹீரோவா நடிக்கிறாரு, நான் தான் வில்லனா நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ சூரி தான் இப்ப தெலுங்குலயும் வந்து ஒரு ஹீரோவாக வந்து இன்ட்ரோ கொடுக்க போறாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூரிக்கு தெலுங்குல என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ரஜினிகாந்த் வந்து அடுத்ததாக மணிரத்னம் டைரக்ஷன்ல ஒரு படத்தை நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி லைகா மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் இணைந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா. AR ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ தக் லைஃப் படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்கிடையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மணிரத்னம் வந்து ரஜினிகாந்த் கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லிட்டாரு போல தெரியுது. சோ இதுக்கான டாக்ஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் டாக்ஸ்லாம் முடிஞ்சு இந்த காம்போ வந்து உறுதியாக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்து கூலி அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் 100 நாட்கள் இருக்கு. சோ அதை வந்து படக்குழு வந்து ஒரு வீடியோவோட வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா செம மாசா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தோம்னா அந்த கிளிம்ஸ் வீடியோடைய BGM வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அனிருத் வந்து ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. சோ அது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது பார்க்கலாம். சோ ரஜினிகாந்துடைய ஃபேஸை மட்டும் தான் காட்டுறாங்க. அதாண்டி நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாஹிர் எல்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஈவன் சத்யராஜன் நடிக்கிறாரு. சோ அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் காட்டல, எல்லாருடைய பேக் வியூ தான் காட்டி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். இந்த படம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்க திரையுலகம் வீழ்ச்சி அடைந்து வருவதாக கூறி அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு 100% வரி விதிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த அறிவிப்பு வந்து வெளிநாட்டு திரையுலகினர் பலரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 100% வரி அப்படின்னும் பொழுது உதாரணத்துக்கு வந்து அமெரிக்க விநியோக உரிமை வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன் வந்து விற்கப்படுது அப்படின்னா அந்த படம் மீதான 100% வரியாக $1 மில்லியன் விதிக்கப்படும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதலீடு வந்து கிட்டத்தட்ட $2 மில்லியன் மாறுது. சோ இதை சரி கட்டணும் அப்படின்னா டிக்கெட் பிரைஸ் வந்து அதிகரிக்கணும். சோ அதிகரிச்சாங்க அப்படின்னா மக்கள் வந்து தியேட்டர்ல படம் பார்க்க வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை டிக்கெட் பிரைஸ் அதிகரிக்க கூடாது அப்படின்னா இப்ப வாங்குற விலையை விட 50% குறைச்சி படத்தை வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். சோ அப்படி வாங்கும் பொழுது இது வந்து இந்தியால படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். ஒருவேளை ட்ரம்ப் வந்து இப்படி வரி விதிக்கிறதால அமெரிக்கால இருந்து வர்ற திரைப்படங்களுக்கு மற்ற நாடுகளையும் வரி விதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இது ட்ரம்புக்கு பேக்
பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியும் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில இருந்து பெரிய திரைப்படங்கள் 2 ரிலீஸ் ஆக இருக்கு. அதன்படி தக் லைஃப் மற்றும் கூலி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த 2 திரைப்படங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் 2 பேருக்குமே வந்து அமெரிக்கால வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்காங்களாம் தக் லைஃப் மற்றும் கூலி படக்குழு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரம்புடைய இந்த திடீர் அறிவிப்பு தக் லைஃப் மற்றும் கூலி மட்டும் இல்லாம இன்னும் எந்த தமிழ் திரைப்படங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் ரசிகர்களை வந்து கவர்ந்துட்டு தான் இருக்கு இந்த திரைப்படம். அதானி கார்த்திக் சுப்ராஜுடைய படங்களை வந்து விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்துக்கு போட்டியாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப எல்லா இடத்துலயும் சூர்யாவுடைய ரெட்ரோ ஸ்கிரீன்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் நைட் ஷோ எல்லாம் இந்த படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. நிறைய ஸ்கிரீன்ஸ் வந்து இப்ப ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன மாதிரியான ஒரு வெற்றியை பார்க்க போகுது, ஃபைனலா வந்து எவ்வளவு கிராஸ் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சூர்யா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா வந்து அடுத்ததாக இப்ப ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வந்து அவருடைய 45வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக 46வது படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஒர்க் என்ன ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த படத்தோட OTT ரைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அதை பத்தின ஆஃபிஷியல் அப்டேட் எதுவுமே வெளியாகல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்து இந்த மந்த் எண்ட் தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு சூர்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் சேலரி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி ரீசன்ட் இன்டர்வியூல வந்து தனுஷ் மற்றும் சூர்யாவை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்றது அப்படின்றது வந்து என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதுவும் நடக்கும். பட் இப்ப அடுத்த படம் கிடையாது, ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அடுத்ததாக வரப்போற திரைப்படம் சூர்யாவுடைய திரைப்படம் தான். சோ அது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தெலுங்குல வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது. தாண்டி சூர்யா மற்றும் தனுஷ் காம்போல வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. சந்தானம் வந்து அடுத்ததாக சிம்புவுடைய STR49ல நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா வந்து அவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் பட ப்ரமோஷன் அப்போ வந்து சிம்பு கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து சிம்பு வந்து புகழ்ந்து தள்ளிட்டாரு சந்தானம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிம்பு இல்ல அப்படின்னா நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டாரு. இத்தனை வருடங்கள் ஆகியும் சிம்புவுடைய மன்மதன் திரைப்படத்துல அறிமுகமானதை பத்தி பேசியிருந்தாரு சந்தானம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அவர் இல்ல அப்படின்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், அதனால அவருடைய திரைப்படத்துல நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பெருசா வந்து வேற எந்த திரைப்படத்திலையும் நடிச்சது கிடையாது. தான் ஹீரோ நடிக்கிற திரைப்படத்துல மட்டும்தான் நடிப்பாரு. வேற எந்த படத்திலையும் வந்து காமெடியனாகவோ செகண்ட் ஹீரோவாகவோ நடிச்சது கிடையாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு. பட் எல்லாருமே நடிச்சிட்டாங்க இது வந்து ஒரு காமெடி ரோல் அப்படின்னு சொல்லி. பட் படத்தோட டைரக்டர் அதாவது பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தோட கதையை எழுதும் பொழுதே சிம்பு வந்து சொல்லிட்டாரா இந்த படத்துல சந்தானத்துக்கும் வெயிட்டான ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால அவர் கொடுக்கப்பட்டது காமெடி கதாபாத்திரம் கிடையாது, ஒரு செகண்ட் ஹீரோ கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல சந்தானத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக வரப்போகுதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இதை தாண்டி டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் வந்து அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு காமெடி வில்லன் கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ட்ரெய்லர் பார்த்திருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும். சூர்யாவுடைய காக்க காக்க படத்துல இடம்பெற்ற உயிரின் உயிரே பாடலை வந்து ஸ்பூஃப் பண்ணி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அது வந்து படத்தோட டைரக்டரே வந்து அதை ஸ்பூஃப் பண்ணதான் பெரிய விஷயம். அதாவது கௌதம் மேனன் அதை ஸ்பூஃப் பண்ணி இருந்தாரு. சோ அதை பார்த்துட்டு சிம்புவே வந்து கொந்தளிச்சிட்டாரு. எல்லாத்தையும் ஒத்துப்பே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கௌதம் மேனனுடைய அந்த சீனை வச்சு சிம்பு வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி கௌதம் மேனன் வந்து அடுத்ததாக சந்தானத்தை ஹீரோவாக வச்சு ஒரு ரொமான்டிக் மூவி எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த படத்தை வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ப்ரொடியூசர்ஸே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ டிடி நெக்ஸ்ட் லெவல் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இதை பத்தின அப்டேட்ஸ் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் வந்து அடுத்ததாக இப்ப ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குத்துப்பாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் வினோத் படத்துல குத்துப்பாட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரெண்டா மாறிடுச்சு. சோ அதே ட்ரெண்டை வந்து வினோத்தும் செய்ய போறாரா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ விஜயுடைய கடைசி படம் அப்படின்றதால வந்து இதுல வந்து விஜய் கூட இதுக்கு முன்னாடி நடிச்ச சமந்தா, த்ரிஷா, தமன்னா, ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க இதுல டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் எல்லாமே வினோத் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இது வந்து படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பா அந்த பாட்டை தூக்கிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பாட்டு இருக்கா வரப்போகுதா அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த படத்துல விஜயுடைய பெயர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றது தான் விஜயுடைய பெயர் இந்த படத்துல. அதாவது TVK அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம் வரும். சோ அதை தாண்டி TVK அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டூ வந்து விஜய் கையில குத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க இவருடைய அரசியல் வருகைக்கான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல
பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பாலையாவுடைய பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு இல்ல இது ரீமேக் இல்ல அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க படக்குழுவினர். ஆனா இந்த பகவந்த் கேசரி படத்திலையும் பாலையாவுடைய பேர் வந்து நீலகொண்ட பகவந்த் கேசரி, அதாவது இந்த பேரை வந்து ஷோட் பண்ணோம் அப்படின்னா NBK அப்படின்னு சொல்லி பாலையாவுடைய ரியல் நேம் வருது. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை பகவந்த் கேசரி தான் இந்த படமா அப்படின்னு சொல்லி டவுட் எழுந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், பகவந்த் கேசரியா இல்ல வேற ஏதாவது திரைப்படமா அப்படின்னு சொல்லி. பட் ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு, இந்த படத்தோட டைரக்டர் H வினோதா இல்ல விஜயா அப்படின்னு சொல்லி. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், படத்தை பத்தின அடுத்தது அப்டேட்ஸ் வெளியாகட்டும், படம் வெளியாகட்டும், என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக வரப்போது, விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு ஃபேவல் மூவியாக இது அமையப்போதும் சொல்லி பொறுத்து பார்க்கலாம். இதோட இந்த சினிமா செய்திகள் முடிஞ்சிருச்சு. இந்த செய்திகள் தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் இதே போல சினிமா செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.